சுவிஸில் பனிப்பாறைகளை காக்கும் ரகசியங்கள். யூடியூப் நம்மை எப்படி வேகு பார்க்கிறது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2 செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஒன்று, சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலையில் உருகிற பனிக்குள் இருந்து வெளிவர்ற அதிர்ச்சியூட்டும் உண்மைகள். இன்னும் ஒன்று, நாம் என்ன நினைக்கிறோம்னு நமக்கே தெரிகிறதுக்கு முன்னாடி யூடியூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற டிஜிட்டல் ரகசியங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ப்ஸ் மலையின் பனி மனிதர்கள். முதலாவது, சுவிட்சர்லாந்தில் இப்போது குளோபல் வார்மிங் காரணமாக பனிப்பாறைகள் வேகமாக உருகிட்டு வருது. இதனால் கடந்த 30, 50 ஏன் 80 வருஷங்களுக்கு முன்னாடி பனிப்புயல் சிக்கி காணாமல் போன மலையேற்ற வீரர்கள் உடல்கள் இப்போது அப்படியே வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. மண்ணில் புதைச்சா உடல் அழுகிடும். ஆனால் ஆல்ப்ஸ் மலையோட 0°க்குள் குறைவான குளிரில் ஆக்சிஜன் இல்லாத பனி அடுக்குகளும் அந்த உடல்களை இயற்கையான மம்மிலா மாற்றிடுது. அவங்க போட்டிருக்கும் ஷூ, வாட்ச், உடைகள் எல்லாமே நேற்று நடந்த மாதிரி அப்படியே இருக்குது. பனிப்பாறைகள் இப்போது ஒரு டைம் கேப்சுலா மாதிரி வரலாற்றை நமக்கு திருப்பி தந்துட்டு இருக்கு. சரி, 2வது விஷயத்துக்கு வருவோம். நான் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சேன். அது எப்படி யூடியூப்புக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீர்களா? யூடியூப்புக்கு உங்களை நேரில் தெரியாது, ஆனால் உங்கள் ரகசியம் அத்தனையும் தெரியும். நாம் ஒரு வீடியோவை எவ்வளவு நேரம் பார்க்குறோம், எப்போ லைக் பண்ணுறோம், எதை எடுக்கிறோம் அப்படிங்கிற நம்மளோட டிஜிட்டல் காலடி சுவடுகளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதோட அல்காரிதம் தொடர்ந்து கவனிக்கும். அது மட்டுமில்லாமல் உலகத்தில் உங்களை மாதிரியே ரசனை இருக்கும் மற்றவங்க எதை விரும்பி பார்க்குறாங்களோ அதையும் கொண்டு வந்து உங்கள் ஹோம் பேஜில் நிறுத்துவது. சுருக்கமாக சொன்னால், உங்களை விட உங்களோட ரகசியத்தை யூடியூப் துல்லியமாக தெரிஞ்சு வச்சிருக்கு. இயற்கையோட பனிப்பாறையாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட் அல்காரிதமாக இருந்தாலும் சரி, இரண்டுமே ரகசியங்களை ஒளித்து வைப்பதில் கிங் தான். இந்த 2ல் உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.